காரை விட்டு இறங்கி வர ஐயா ஐயா காதலாகாத மாதிரி வந்துட்டு. அப்ப இப்ப நான் வந்து காதலாகாத உட்காந்துக்கிறேன். இங்க வருங்க, நீ எதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க 10 ரூபா மட்டும் கொடுத்து உள்ளவாடா, உனக்கு 10 லட்ச ரூபாய் அழைச்சு தரேன் தாங்குறேன். அங்க காதலாக பிச்சைக்காரன் கேட்கிற ஆளுக்கு இன்னும் காதலாக வரீங்க. ஏன் கட்டாயத்தை பேசுற மாதிரி அதை கூட்டி திட்டுற மாதிரி வரீங்க. ஒன்ன கடவுளா பாக்குறான். யாரு ஒன்ன கடவுளா பாக்குறான். அப்ப பரிசுல தேடுற 10 ரூபா இருக்கு, 20 ரூபா இருக்கு, 50 ரூபா இருக்கு. நீ 1 ரூபா இருக்கா 2 ரூபா இருக்கான்னு தேடுற. இல்ல உண்மையா சொல்லுங்க. வெளியில வந்து சாப்பாட்டு கேட்கறாங்க. வெளியில காதலாக வந்து வரான். இங்க வந்து 30 லட்சம் ரூபாய் வீடு வாங்கி வீடு வாங்கிதான் நான் 30 கடை வச்சு அடைச்சு விடுச்சாங்க. உனக்கு வந்து எவ்வளவு தராங்க 108 தேங்காய் எடுக்கிறான். 108 தேங்காய் எடுத்தாங்க 10 ரூபா விட 108 தேங்காய் 1080 ரூபா தானே வருது. 1080 ரூபா காசு கொடுத்துட்டு 10 லட்ச ரூபாய் கடன் அடைனா என்னடா லாஜிக்கலா பேசுறீங்க? கடவுள் கேட்கிறாரு. புரியுதா இல்லையா? விஷயம் என்ன தெரியுமா? பெறுவதில் இல்லை இன்பம், கொடுப்பதில் தான் இருக்கிறது இன்பம். தெய்வ சக்தியோட இணைந்தவனை ஒரு காலத்திலும் ஏமாற்ற முடியாது. நல்ல ஆழ்மனதில் பதிவு பண்ணிக்கணும்.